யோகம் vlogsன்னு சொல்லுங்க பாப்போம். குத்தும். ஒருவேளை அது ஆணா இருக்கலாம், இல்லை பெண்ணா இருக்கலாம். இதுக்கு வாய் நீளமா இருக்குது, இது பெண்ணா தான் இருக்கும். எவ்வளோ நேரம் தூங்கணும் தெரியலையாண்ணா. இல்லை மனவாட்டி வந்தப்பையும் தூங்குச்சு, இப்பயும் தூங்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்ச டைனோசர் இனம்னு நினைக்கிறேன். வெயில் வெளியே அவ்வளோ வெயில் அடிச்சது பாருங்க, குளுன்னு இருக்கு. வெல்கம் டு யோகம் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குரும்பம்பட்டி உயிரியல் பூங்கா. ஆக்சுவலாக இங்கே நாங்கள் மார்னிங் ஒரு 9:30க்கு வந்தோம். 9:30க்கு வந்தோடனே விளாக் எடுக்கலான்ட்டு பர்மிஷன் கேட்டோம். அவர் வந்துட்டு டிஎஃப்ஓ பார்த்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ பெருசாக க்ரௌடு கிடையாது. நாங்கள் உள்ளே வந்த டைமில் இப்போ க்ரௌட் அதிகம் இல்லை. நாங்கள் போயிட்டு டிஎஃப்ஓ பார்த்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. ஆக்சுவலாக டிஎஃப்ஓ எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு, அவருக்கு தேங்க்ஸ். பயங்கர க்ரௌடாக இருக்குது. சம்மர் டைமில் இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். சுற்றி பார்க்குறதுக்கு ஃபேமிலியோடு வரலாம், லவ்வர்ஸோடு வரலாம், எங்களை மாதிரி பேச்சுலர்ஸாக வரலாம், எந்த மாதிரி வேணாலும் வரலாம். ஓகே, எங்கே நம்ம 2 பேரை காணுமே, அங்கே டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்தோடனே நம்ம விளாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நம்ம அனிமல்ஸ் பூங்காவை பார்க்கலான்னு வந்தோம். சுற்றி பார்த்தா ஹியூமன்ஸ் பூங்கா மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்த்துடலாம். பிளாக்ஸ் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உற்றார் உறவினர்கள் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஆக்சுவலாக பிளாக் பார்க்குற எல்லாருமே உங்கள் ஏரியா சைடு, உங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரியான பிளேசஸ், ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், இந்த மாதிரி பூங்கா எதனாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பிளேசஸ் பார்த்துட்டு அங்கேயே வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படியே ஒரு வழியாக பர்மிஷன் வாங்கியாச்சு. ஆமாண்ணா. இல்லை அவ்வளோ கட்டுப்பாடு வச்சுருக்குறாங்களே. போன டைம் வந்தப்போ அந்த மாதிரி இல்லையே. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குரூப் வந்து கொஞ்சம் சில்மிஷ வேலைகள் பண்ணியிருக்காங்க. அப்படியா? அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. யூடியூப்ன்ற நேமை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஜெய்யோ, அதனால தான் இதுலேயும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சா? அவனுக்கு வந்து இந்த சினிமா துறையில் தான் வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து மொக்கையாக படம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஓகேண்ணா. அவங்களுக்கு ப்ரொடியூசர் கிடச்சிரும். ஆனால் நல்ல ஒரு படம் வச்சுருக்கேன், நல்ல ஒரு கதை வச்சுருக்கேன், அதை படமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த 10 பேரும் ஸ்பாயில் பண்ணி வச்சுருப்பானுங்க. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா? நானே ஒரு படத்துல இப்படிதான் நான் மாட்டினேன். நானே அதுல டாக்டர், நானே எனக்கு பேஷண்ட். அதே அப்படி ஒரு உப்மா படத்துல பண்ண வச்சானுங்க. காயம்னு சொல்லிட்டு ஒரு படம் சேலத்துல தான் எடுத்தானுங்க. அதுக்கு ஆடிஷன் 3 ஆடிஷன் தான். விஜய் சேதுபதி லீடா பண்றாருன்னு சொல்லி தரையில புரண்டு விழுந்து அழுது செலக்ட் ஆகி கடைசிட்டுல இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. தம்பி ஓகே, இப்போ நம்ம வந்து சிவப்பு காது ஆமை. சிவப்பு காது ஆமை. ஆமாங்க, வாங்க போய் பார்க்கலாம். நான் இருக்குண்ணா. இருக்கா? நைஸ். எங்கடா செத்து போன மாதிரி இருக்கு. பாருங்க, தலை தூக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஃபுட்டுலாமா? ஃபுட்டு வந்து போடுவாங்க. 1 2 3 4 மெயின்டைன் பண்றது பெரிய விஷயம் இல்ல. ஆமா, ஆனா நான் லாஸ்ட் டைம் வரும்போது இது இல்லைண்ணா. இல்லையா? ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சின்னதாக பிடிச்சிட்டு வந்து விட்டுட்டாங்க இங்க. ஆனா இந்த தண்ணியே போதுமா? போதும், ஆமைக்கு தானே. அது பைப் இருக்கு பாரு. ஓகே ஓகேண்ணா. தேவைப்படுறப்ப திறந்துட்டுருக்காங்க. ஆமா, அது பாரு வெளியே தானே. ஆக்சுவலா வெளியிலேயே வருமோ அங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுல அப்படியே ஏறி. ஆனா இது இருவால் உயிரினம். இது கரையிலேயே இருக்கும். ஆமா ஆமா. அதனால தண்ணி ஆமா வந்து ஒரு மிகப்பெரிய இது தம்பி. ஆனா ஒரு ஆமா 300 வருஷம் வாழும். அதுதான் சொல்ல வந்தேன் நான். என்னன்னா ஆமை தான் நம்ம பாட்டம் பூட்டம்லாம் பார்த்துருக்கோம். ஓகே ஓகே ஓகேண்ணா. ஆமாண்ணா, காதுல மட்டும் பாருங்க சிவப்பா இருக்குது. ஆனா ஆக்சுவலி இது வந்து குட்டி இல்லைன்னா. ஆமா, இது வந்து இன்னும் ஒரு 5 தலைமுறை பார்க்கும், 5-6 தலைமுறை பார்க்கும். எனக்கு தெரிஞ்ச நம்ம ஆதித் பேரனை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, ஆதித் பேரனுக்கு ஒருத்தர் பார்த்துட்டோம். நம்ம ஜெனரேஷன் காரணம் 60லயே நம்ம ஜெனரேஷன் முடிஞ்சிருது.
ஆனால் மனிதனுடைய ஆயுட்காலமே 300 வருஷம் தான். ஆமைக்கும் இதுக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு டைம்ல. என்னன்னா இந்த ஆயுட்காலம் எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிறப்பு இறப்பு அந்த டைமிங் இல்லை தம்பி, மூச்சு வச்சு தான். ஆமை வந்து இவ்வளோ நாள் உயிரோட வாழுது அப்படின்னா அது மூச்சு வந்து ரொம்ப கம்மியாக தான் விடும். ஓகேண்ணா. அதனால தான் அது வந்து அவ்வளோ நாள் வாழுது. கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ பாருங்க, கால் பாருங்க எவ்வளவு நீளமா இருக்குது. அந்த காலத்துலாம் மனுஷங்களும் கூட மூச்சை ரொம்ப இது பண்ணியிருக்கானுங்க, கவனிச்சிருக்காங்க. ஏதோ பிடிச்சி சாப்பிடுதுண்ணா. ஆமாம், ஆமாம் வந்து ஒரு டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணிருச்சுன்னா அது சீக்கிரம் போய் சேர்ந்துருமா. ஓகே, எப்படி தெரியுமா? அது இப்போ ஆறு இருக்குது இல்லை வந்து கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேண்ணா. அந்த தண்ணி ஃப்ளோ எந்த இடத்துக்கு போதோ அதை கண்டுபிடிச்சிருமா. ஆமாம் ஆமாம், அது எதுவுமே பண்ணாதான், அது பாட்டுக்கு அப்படி நின்றுட்டு இருக்குமா. தண்ணி பாட்டுக்கு அடிச்சுட்டு எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிடும். அது மாதிரி ஆமை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. உன்னுடைய இது என்ன, உன்னுடைய கோல் என்ன, அந்த கோலை நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஆமை மாதிரி கேஷுவலாக எந்த ஒரு கடின உழைப்பும் இல்லாமல் ஜாலியாக பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். கூகுள் மேப்லேயே வழி பார்த்து போகிறது கஷ்டமாக இருக்குது. ஆமாம், கிளைமேட் பாருங்க, மரம் அவ்வளோ. ஆமாம் வந்து வழி காட்டுறதுனால தான் புலி படத்தில் கூட அதை வச்சுருப்பானுங்க. ஓகே, அது தவளையா? அது தவளை. புலி இது ஆமை பெருசாக இதுலேருந்து வரும் பாரு. இது என்னது? அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. இங்கே எதுவும் இல்லைன்னா கைவிடப்பட்டு வெயில் வெளியே அவ்வளோ வெயில் அடிச்சது பாருங்க, குழு ஒரு மரம் வந்து டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றிடுதுண்ணா. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கண்ணா, க்ளீனாக இருக்காங்க பாருங்க, கூட்டிகிட்டு இருக்காங்க. சம்மர் டைமில் இது ஒரு நல்ல லொக்கேஷன். சம்மரை பிளான் பண்ணி இன்னும் நிறைய விஷயம் உள்ளே கொண்டு வராங்களா தாங்க பாருங்க, வேலை நடந்துகிட்டே இருக்கு. இல்லை இப்போயே பாரு, நாம் வந்த டைமில் கம்மியாக தான் இருந்தது, திடீர்னு கூட்டம் அதிகமாகிடுச்சு. பற்றி ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்க மாட்டிருக்கு மக்களுக்குலாம், இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் கிளி வளர்க்க நாட்டோட விடலாம் வீட்டில். ஆமாம், அதனால மொத்த கிளியும் இங்கே தான் எடுத்து கொண்டு வந்து வச்சிடறாங்களோ. அந்த சட்டம் ஆனால் இப்போ தான் கொண்டு வந்தாங்களா? ஆமாண்ணா, இப்போ தான். அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்தோம். யார் மாட்டினா? ரோபசங்கர் அவர் வீட்டில் கிளி வச்சிருந்தாராமா. அப்போ அது போலீஸ்காரங்க ஃபாரஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. அது ஃபுல்லாக ரைடரில் இருந்தாங்கண்ணா, கிளி எங்கெங்க இது பண்ணுறாங்கன்னு. கிளி நாம சொன்னால் பேசணும்னு சொல்லுவாங்களா? இது இந்த கிளி பேசணும்னு தெரியல. பேசலாம், ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஹலோ, வணக்கம். வணக்கம்டா மாப்பிள்ளைடா. ஹலோ ஹலோ, யோகம் பிளாக்ஸ்ன்னு சொல்லுங்க பார்ப்போம். கொத்தும் கடிச்சிருக்கேன். எங்கள் அப்பா கழுத்து பிடிச்சி அப்புறம் அந்த கிளி வளர்த்தேன், ராமுன்னு சொல்லிட்டு. ஓ சூப்பர். அது பச்சை மிளகா கொடுத்தா பேசுன்னு சொல்லுவாங்கன்ட்டு டெய்லியும் பச்சை மிளகா கொடுப்பேன். டெய்லி பச்சை மிளகா. இந்த கிளியும் பேசுனா ட்ரெயின் பண்ணா. இதெல்லாம் தான் லவ் பேர்ட்ஸ். நம்ம கேமராமேனுக்கு பிடிச்ச செக்ஷன் இது. ஆனால் இது லவ் பேர்ட்ஸ் வளர்க்கலாம்ல? தெரியல தம்பி, எனக்கு புறா பற்றி ஐடியா இல்லை. ஓகே ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாது. நாம் அது என்ன ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்களா, திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் மேட் ஃபார் ஹியூமன்ஸ், ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ். ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி எல்லாம் அது போக விட்டுட்டா வேலை முடிஞ்சது. நம்மளுக்கு அடித்து சாப்பிடுவானுங்க. இல்லை, கிளி செல்லமாக தான் எல்லாம் வளர்த்திட்டு இருந்தாங்க. அதுவும் இப்போ தடை பண்ணிட்டாங்க. ப்ளூ கிராஸ் தானே அவங்க இதுதானே பண்ணு. ஆனால் நான் இன்னை வரைக்கும் ப்ளூ கிராஸை பார்த்ததே இல்லை. எப்போ தான் இருப்பாங்க யூனிஃபார்ம் ப்ளூவாக தான் இருப்பாங்க, நீலம் ப்ரொடக்ஷன் மாதிரி. நீலம் ப்ரொடக்ஷன் ப்ளூ கிராஸ். அதான் இவங்க அடுத்த கேள்வி அதான் கேட்பாங்கண்ணா. அவங்க ப்ரொடக்ஷன் எல்லாமே ப்ளூவாக தான் இருக்குது. நட்சத்திர ஆமையா? நான் உள்ள இருக்குண்ணா, உள்ள அந்த சைடு அண்ணா அதான் அங்கே பாருண்ணா. வாவ், நீ சொல்லி ஒரு ஆமை இது, அது என்னது? அதுதான் நட்சத்திர ஆமை. ஆமாம், அதுதாண்ணா. குட்டி 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 பாருங்க, குழந்தை எங்க இருக்கு? ஓ அங்கே பாருங்க, வெரி குட். நடந்துட்டு இருக்குது.
நட்சத்திர ஆமை. ஆனால் ஆயுட்காலம் 100 இதுக்கா 100 days. இவற்றின் மேலோட்டில் நட்சத்திரம் போன்ற பட்டைகள் காணப்படுவதால் நட்சத்திர ஆமை என பெயர். அது வந்துட்டு பாத் டப்னு பாத் டப் போல குளித்து ஆனால் இதெல்லாம் கிளாஸ் வைக்க போகிறாங்களாண்ணா. ஓ, கிளாஸ் வச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் பிளாக் பண்ணால் நல்லாயிருக்கும் வீடியோ எடுக்க எல்லாத்தையும். மறுபடியும் வரணும் மாட்டிருக்கு. பாம்போ ஆ மறுபடியும் எங்கப்பா கோழி விட்டு அந்த சைடு இருக்குங்களா? கோழி விட்டுருக்காங்க. கோழி சாப்பிடுவோம். உணவு அங்க இருக்கு பாரு. இருக்காண்ணா? அங்க 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 பாரு, பால் தெரியுது. அந்த சைடு தான் அங்கே இருக்கிறான். அங்கே படுத்துருக்கான். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு பாம்பா? ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாம்பா? புரியல. ஒரு நாளைக்கு ஒரு கோழி. சாவப்புறம் தேம உட்காந்துருக்கு. முதல்ல அவங்களை கொல்லணும். எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். மாதிரி எந்த தண்டி படுத்துருக்குன்னு இதை கத்த விட்டா வருமானா கோழியா? அது காது கேட்காதுல பாம்புக்கு. இது பாம்பு இங்க இருந்து பாருங்க, அது அங்க இருக்கு. உணவு சாப்பிட டெய்லி ஒரு கோழி. ஓ, இங்கதான். நானா போர்டு முன்ன இருந்துச்சாட்டு. அங்க ஒண்ணு இருக்குன்னு ஓ, நினைக்கிறேன். இதே மாதிரி. ஓகே ஓகே. இங்க இருந்து தெரியுதா தலைவர்? தெரியுதாரா? ஜூம் பண்ணி பாரு. இது நைட் எப்ப முழுங்குச்சுன்னு தெரியலன்னா நைட்டு தான் சொன்னான். முழுகிருச்சுன்னா அது ஜீரணம் ஆகிற வரைக்கும் படுத்தே தான் இருக்கும். ஆமாண்ணா. என்ன வாழ்க்கை அது வாழ்ந்துட்டு இருக்கு பாருங்க. சாப்பிட்டுட்டு இறகையெல்லாம் கக்கும். ஓ, ஒரு நாளைக்கு ஒரு கோழி பாம்பை பிறந்திருக்கலாம். மயிலிறகே பாடாதீங்கண்ணா, ஏறம்மா ஸ்ட்ரைக் கொடுப்பாரு. ஆமாம்ல, இது ஏறமான்ல. தேவா மட்டும் காப்பிரைட் வாங்கலன்னு. ஆமாம், தேவை மட்டும் அவர் சொல்லியிருக்காரு, பெருந்தன்மையாக என்னோட பாட்டெலாம் நீ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அவரும் கஷ்டப்பட்டு தான் வந்தார். ஐ திங்க் அது முதல்ல நினைக்கிறேன். முதலே தான். எங்கே? தான் நம்ம அந்த இதில் படுத்துருக்கோம். அனிமல்ஸ் எல்லாம் படுத்தே தான் கிடக்குது. ஏன்னா மலைப்பாம்பும் படுத்துருக்கு, முதலையும் படுத்துருக்கு. ஏதோ ஒரு இதில் ஒரு ப்ரோக்ராமில் ஒரு டாக்டர் சொல்லுவார், அந்த காலத்தில் மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது ஒரு 6 மாதத்துக்கு தேவையான உணவை ஒரே டைமில் சாப்பிட்டு முடிச்சிருவாங்களாம். ஓ, 6 மாதம் சாப்பிட மாட்டாங்களாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க மனிதர்கள். ஆமாம், மனுஷங்க. ஓகே. அப்படி இருந்த மனிதர்கள் வந்து இப்போ மாறி 6 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ வந்து உழைப்பு அந்த அளவுக்கு இருந்திருக்கும். இல்லை, பசிக்காதான். என்ன அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பசிச்சுட்டு இப்போ பசிச்சுட்டே இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த காலத்தில் அப்படி 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் உணவே. ஏதோ ஒரு நல்ல வேட்டையாடி அதை சாப்பிட்டுட்டு, ஒரு சிங்கமோ ஒரு புலியோ அதை எடுத்து வேட்டையாடி சாப்பிட்டுட்டு அப்படியே 6 மாதத்துக்கு ரிலாக்ஸ்டா. அப்பெல்லாம் ஜாப் இல்லை, சம்பாதிக்கணும்னு அவசியம் எதுவுமே இல்லை, காட்டுக்குள்ள தான். காலையில ஆனா பசி எடுக்க முடியல. அப்ப நானும் ஆதிகாலம் பண்ணிக்கணும். நீ ஐக்கியம் இருந்தனால இல்லை, நீ வந்து கரெக்டாக மாதிரியே படுத்துருக்கு தெளிவா. அதாவது என்ன தம்பி முதலண்ணா அங்க இருக்கா? ஓ, என்ன சைஸ் மரப்பட்ட மாதிரி இருக்கு. நவர மாட்டேங்குதே. தலைக்கு மேல கண்ணு தானா? தலைக்கு மேல வேற ஏதோ இருக்கு. சைட்ல இருக்கிறது தானே கண்ணு? ஆமா ஆமா தம்பி. தலைக்கு மேல என்ன இருக்கு? என்னப்பா? ஆனா கண்ணு மூடி இருக்குன்னா தலைக்கு மேல ஆனா ஏதோ கொம்பு மாதிரி. கொம்பு இருக்காங்க. ஏதோ முட்டை முட்டை இல்லை இல்லை, அது கண்ணு தான். அது கண்ணை மூடி இருக்கு. கங்குவா ஷூட்டிங் தான். கங்குவா கங்குவாவும் படுத்துருச்சு, இதுவும் படுத்துருச்சுண்ணா. அண்ணா 2-3 இருந்துச்சுண்ணா நான் வரும்போது. அங்கே ஒன்று இருக்கு. ஓகே ஓகே. அப்பா யாருன்னா அம்மா இருக்கு, பையன் இருக்கான். அவர் பேசுனா 18+ இருந்தா தம்பி. இதில் ஏதோ போட்டிருக்கானுங்களே, என்னது? இவை 25 to 30 முட்டைகள் இட்டு 55 முதல் 70 நாட்களில் குஞ்சு பறிக்கும். இது 40 வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியது. நன்னீர் முதலாண்ணா. என்னப்பா? நன்னீர் முதல்ல
நன்னீர் முதலையாது, இதெல்லாம் பார்த்தா நல்ல தண்ணி மாதிரியே இல்லை. அதாவது சதுப்பு நில முதலை. இப்போ இது 700 கிலோவான் தம்பி, 700 கிலோவான் ஒரு முதலைங்க. ஆ. ஆயுட்காலம் 40 ஆண்டுகள், எடை 700 கிலோ. அடே அப்பா. நீளம் 4 to 5 மீட்டர். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இனப்பெருக்க காலம் இருக்க மாட்டிருக்கு பாரு. இனப்பெருக்க இடைவெளி பருவம் February to April. 30 முட்டை விடும், 75 நாள் குஞ்சு பொரிக்குது. இது எவ்வளோ நேரம் தூங்கணும் தெரியலையாண்ணா. இல்லை போன வாட்டி வந்தப்பையும் தூங்குச்சு, இப்பயும் தூங்குது. இது வேற மாதிரி இருக்கணும். அது இதுக்கு 1 மணி நேரங்க ஒரு செகண்ட் மாதிரி ஆட்டணும் இல்லைன்னா, நம்மளுக்கு 1 மணி நேரங்கிறது அதுக்கு ஒரு செகண்ட். ஆறுங்களே அதிக நேரம் தூங்க மாட்டிருக்குது முதல்ல. ஆமாண்ணா, அசைவேலாம். இனப்பெருக்க காலம் சொல்றீங்களே, அப்ப எனக்கு ஒரு கேள்வி வருதுண்ணா. மார்கழி மாசம் ஆனா ஏன்னா பிரிச்சு விட்டுறாங்க? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மனிதர்களுக்கு அது தடை செய்யப்பட்ட. இல்லை, அது என்ன சொல்லுவாங்கன்னா, மார்கழி மாசத்துல வந்து சேர்றாங்கன்னு வச்சுக்கோயேன். 10 மாசம் கணக்கு போட்டேன்னா மே மாசத்துல அவங்க வந்து கர்ப்பம் ஆயிடுவாங்க. ஓகேங்க. அப்போ வந்து வெயில் அதிகமா இருக்கும், சம்மர் டைம். அது அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. குழந்தையும் அது 2 உயிர் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் சிரமம். அப்படின்றதுனால தான் மெயினாக அது மார்கழி மாதத்தை வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சுருந்தாங்க. மார்கழி மாதத்துல நிறைய நோம்பி, அந்த ஐயப்பன் கோயில் இதெல்லாம் வரும். அதுக்கு மெயின் காரணமே இதுதான். மாலை போட்டு நீ கிளம்புடா அப்படின்ட்டுருவாங்க. இப்போ நமக்கு தெரியுது மார்கழி மாதம், இதுங்களுக்குலாம் எப்படின்னா டைமிங் அது நம்மளுக்கு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, அதுக்கே தெரியும். நம்ம ஆனால் நாமளே சொல்லாமே வளர்ந்தாலுமே நமக்கே அந்த இதெல்லாம். இப்போ ஆக்சுவலாக நான், நீயே, ஆதவன் எல்லாரும் வந்து இப்போ நான் எடுத்துட்டேன்னா எனக்கு தொல்காப்பியன், கௌரி அவங்களுடைய இன்புட்ஸ் தான் நிறையா இருக்கும். அது மாதிரி அப்பா அம்மா இன்புட்ஸ் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஆனால் அவங்களுக்குலாம் அப்படி கிடையாது, இயற்கையோட இன்புட்டு. தம்பி அப்புறம் நீச்சல்லாம் அதுக்கெல்லாம் கத்தா கொடுக்குறோம். தண்ணிக்குள்ளே போட்டால் நீந்துறது இல்லையா? பிறந்த நம்ம பாரு 10 மாதம் நடக்கிற 2 வருஷமாண்ணா நடக்கிறது டைம். 2 வருஷம் வரைக்கும் பசங்க தான் லேட்டு. ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கோ, போட்டோன்னே நடக்கும். நம்ம பரிணாமம் அந்த மாதிரி அணிஞ்சிருக்கோம். நல்லா மெயின்டைன் பண்ணி எந்திரிக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். மேபி நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, சாணி போட்ட மாதிரி சாப்பாடு போட்டால் தான் எந்திரிக்குன்னு நினைக்கிறேன்னா, சாப்பாடு டைம் வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். அது மூஞ்சியில் என்ன நாம தான் இது ரொம்ப கொடூரமாக பார்க்குறோம், இப்போ கடிச்சு சாப்பிட்டுன்ட்டு. ஆனால் சில பேர் இது நல்லா இது மாதிரி நாய் மாதிரி வளர்த்துறாங்க. அதெல்லாம் எப்படி தான் தெரியும். கறி போட்டு சாப்பிட்றாங்க. முதல்ல கறியா நம்மளும் ஃபாரின் போட சாப்பிடுவாங்க. அப்படியா? அது மூஞ்சியில் ஏதோ ஊறுதுன்னா அது என்ன ஊறுதுன்னு கூட பார்க்காம இருக்கு பாருங்க. ஊறிட்டு போ முடிக்க மாட்டோம். எருமை மாடு மாதிரி. ஆக்சுவலாக இதெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்ச டைனோசர் இனம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆனால் இது சொல்லுவாங்கன்னா உடும்பு டைனோசரோட இனம். அதான் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டைனோசர். இது இல்லை லிசார்டு நம்ம இதில் எல்லாம் இருக்குல்ல பல்லி. ஆமாண்ணா, அதெல்லாம் டைனோசரோட இனம் தானே. ஆமாண்ணா, வால் கூட காட்ஸிலா வால் மாதிரி. ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ அப்படி பார்க்குறப்ப புலியோட இனம் தான் பூனை. ஆமாம் ஆமாண்ணா. எதெல்லாம் வந்து நமக்கு சிரமம் கொடுக்காம இருந்ததோ அதெல்லாம் வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. அந்த ஓநாயோட இனம் தான் நாய். ஆமாண்ணா, அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆனால் இப்போ பறக்கிற பறவையெல்லாம் டைனோசரோட பரிணாம வளர்ச்சின்னு தானே சொல்கிறாங்க. ஆமாம், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னென்னா, நாம் எப்படி இப்போ இதுக்கும் மூளை இருக்கும், நமக்கும் மூளை இருக்குது. ஆனால் நாம் ஏன் இப்போ எப்படி யோசிக்கிறோம், அது யோசிக்க தெரியல. ஏன் அப்படின்னு தெரியுமா? ஏன்னா அதான் 5 அறிவுங்கிறாங்களாண்ணா? இல்லை, முதுகுத்தண்டு வந்து எப்போ நிமிர்ந்ததோ அப்போ தான் வந்து யோசனைன்ற விஷயம் வந்திருக்கு. ஓகே ஓகே. ஆமாம், முதுகுத்தண்டு நேரம் இருந்தால். ஆனால் அது என்னன்னா சொல்லுவாங்க, ஹோமோசேப்பியன்ஸ் முன்னாடி ஹோமோசேப்பியன்ஸ் தான். மனிதருக்கு முன்னாடி ஹோமோசேப்பியன்ஸ் தான். மனிதருக்கு முன்னாடி ஹோமோசேப்பியன்ஸ்னா இல்லை நின்று மனித குரங்குகள் அந்த மாதிரி சொல்கிறேன். ஹோமோ அந்த வீடு இல்லை. ஆனால் நம்ம பிறப்பே இதாக தானே இருக்குது. முதல்ல வந்து மனிதனம் தோண்டும் போது குரங்குலேருந்து வரும்போது
குமிஞ்சிக்கிட்டே தானே இருந்தாங்க. நிம்பரும் போது அதுக்கு தகுந்த மாதிரி உடலமைப்பு வந்துருச்சு. ஸோ அப்போ தான் ப்ரெக்னன்சியும் டஃப் ஆயிருக்கு. ஓ நிமிர்ந்ததுக்கப்புறம் என்னது ப்ரெக்னன்சி டெலிவரி ஆகுறதும் தப்பாக இருக்கு. ஆனால் நிமிர்ந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் ஈஸியாக. அதனால தான் குழந்தைங்க நடக்கிறதுக்கும் 2 வருஷம் தேவைப்படுது. ஆனால் நிமிர்ந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் ஈஸியாக இருக்குது. அப்படியே பை வாக்லேயே போகலாம். தெரியுது இது இது நான் குனிஞ்சிருக்கும் போது ப்ரெக்னன்சி நிமிர்ந்ததுக்கப்புறம் தப்புன்னு சொல்கிறாருன்னா நிமிர்ந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் ஈஸியாக இருக்குது மனிதர்களுக்கு. சில விஷயங்கள் டஃப்பாக தானே இருக்குது தம்பி. இந்த ஜூவில் வந்து பாத்ரூம் வந்து 3 இடத்துல வச்சுருக்காங்கண்ணா. ஓ ஸோ ஜென்ஸு லேடிஸும் தனித்தனியாக. ஆனால் இங்கேயோ காசானா கக்கூஸ்க்கு இல்லை தம்பி, அது மொத்தமாக முன்னாடி வாங்கியிருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் டிக்கெட்டு. ஓகே. ஆக்சுவலாக இங்கே லவ்வர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குண்ணா. சரி, அங்கே கால் தடம் ஏதோ வச்சுருக்காங்க. தண்ணியெல்லாம் இங்கே இல்லையாட்டிருக்க. மழை காலத்தில் வந்தால் சூப்பராக இருக்க மாட்டிருக்க. தண்ணி அது வரைக்கும் ஏற மாட்டோம், அது வரைக்கும் தடம் இருக்கு பாரு. எது தண்ணி அது வரைக்கும் ஏற மாட்டோம்ண்ணா. அண்ணா அங்கே பாருங்கண்ணா ரவுண்ட் டேபிள். யாராவது நான் இந்த மாதிரி தான் நான் சேனலில் மேலே செட் பண்ணிடலாண்ணா. அதான் வச்சிடலாம் விரைவில். இங்கே பாருங்க, ஒவ்வொரு அனிமல்ஸோட ஃபுட் பிரிண்ட்டு. பூனை இது நான் அதே மாதிரி தான் ஜாகுவார். இல்லை, நான் செப்பல் கழட்டிட்டு நடந்தால் கூட எங்கள் வீட்டில் தான் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சிங்கம் ஒன்று பூரப்பட்டது. ஷீப்போட இதா? ஓகே. கவு கங்காரு. கங்காருவோட காலை பாருப்பா. இல்லைப்பா, இது வித்தியாசமாக இருக்கு. ஓ லிசார்டு, ஃபாக்ஸ், ஓநாய். ஓ ஃபாக்ஸ் வேற, உல்ஃப் வேற. ஹிப்போபொட்டமஸ் அது இருக்கானுங்க. எலிஃபேண்ட். இது இருக்கா? யானை இருக்கா? யானை இங்கே இருக்கிறது ஓஹோ, அதனால தான் இது போட்டு வச்சிருக்காங்களோ. இங்கே வந்துட்டு தாங்க மலைப்பாம்பு பார்க்க போனோம். இங்கே வா. என்னது? அதான் ஆமாதானா? ஆனால் முன்ன பார்த்தது வந்து காதில் சிவப்பு இருக்கு முடியல, அந்த ஆமை. இது நம்ம இந்தியன் ஆமை. இது வந்து இந்தியன் பிளாக் தட்டுலாமா? ஆமாண்ணா. இந்தியன்னாலே பிளாக்குன்னு தான் அப்படியே முடிவாயிடுச்சு பாருங்க. அதான் பாரு. இதெல்லாம் இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர். இது வந்து இந்தியாவிலேயே சவுத் இந்தியாவா இருக்கும். நார்த்தில் மேக்ஸிமம் சிவப்பாக தானே இருக்காங்க. இல்லை பாரு, இதெல்லாம் சவுத் சைடு தான் நீ சொன்ன மாதிரி. ஆனால் பங்களாதேஷ்லலாம் இருக்காட்டிருக்கு. இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸு, நேபாள். எல்லாமே தமிழர்களோட கால்ச்சோடு அதிகமாக இருக்கிறது. இது வந்து ஒன்லி பிளான்ட்ஸு, இதை தான் சாப்பிட மாட்டிருக்கு. இன்செக்ட்ஸ். வெஜிடேரியன் ஆமையாட்டுனா. நம்ம ஆட்கள் வெஜிடேரியன் இல்லையே, அதனால தானே உசுரோடு இருக்குது. நம்மள்ட்ட இருந்து பாதுகாத்துட்டாங்க. இல்லை தம்பி, எல்லா ஆமையோட லைஃப் ஸ்பேனும் 40 இயர்ஸ்ன்னு போட்டிருக்கானுங்க. அந்த ஸ்டாருக்கு மட்டும்தான் 100 போட்டிருந்தாங்க. ஓ ஆக்சுவலி நட்சத்திர ஆமை வந்து கடல்வாழ் உயிரினம் இல்லைன்னா. ஆமாம், அது எப்படி? ஆனால் தண்ணியே இல்லாமல் இருக்கு. இல்லை, தண்ணியோடு தான் இருந்துச்சு. இல்லையே, அது குடிக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக. அது உப்பு தண்ணி மட்டும் வச்சிருப்பாங்களாட்டுன்னு. ஆமை போந்த வீடு விளங்காதும்பாங்க. விளங்காதவனுங்க. அதுக்கு விவேக், நம்ம சின்ன கலைவாணர், ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஆமைன்றது முயலாமை, ஆமாண்ணா, அறியாமை, பொறாமை, அதெல்லாம் தான் இருக்கக்கூடாது. திறமை ஆமையில வராது. திறமை வந்து குரில். வலிமையா? வலிமையும் குரில். ஆமைன்றதே நெடில் ஆமை. ஆனால் அடுத்து அப்படியே போயிட்டு அந்த இதை பார்த்துட்டுனா மலையோட அடிவாரத்தில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொல்லிமலையில் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆமாம். அப்போ இந்த இந்த தண்ணியெல்லாம் ஏற்காடுலேருந்து கீழே வந்துருக்க மாட்டேங்க. கண்டிப்பாக தண்ணி டேங்க்ல வந்து விட்டுட்டு போனாங்க. அப்படியா?
ஆஹா அவங்க வேற எதுக்காவது ஊற்றிருப்பாங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் பழைய அந்த இது தடம் இருக்குல்ல மலையிலேருந்து வர மாதிரி தானே இருக்கு. சூப்பர். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தோம்னா நம்ம நிறைய பேர் பார்க்கலாம். ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. பரவாயில்லண்ணா. இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்குங்கண்ணா. கிளாஸ் ஒர்க்கு அதான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கண்ணா அவங்களுக்கு. நல்ல விஷயம் தான் தம்பி. இன்னும் ஒரு 10 வருஷத்துல எல்லாம் டூரிஸ்ட் இப்பயே நிறைய பேர் டூரிஸ்ட் விரும்ப அந்த யூடியூப்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் நிறைய இடம் டூரிஸ்ட் பிளேசஸாக மாறி இருக்குண்ணா. மாறுறதை விட நிறைய இடம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வருதுண்ணா. அங்கே டூரிஸ்ட் பஸ் இருக்குண்ணா. தெரிய வருது, தெரியப்படுத்துகிறோம். எங்க தம்பி வண்டி தண்ணின்னு ஏன் தம்பி இப்படி பண்ற? மழைக்காலங்கள்லாம் இன்னும் அதிகமாக வரும். இன்னும் ஆடுது. அன்பேலன்ஸ். சிசிடிவி கேமரா வச்சு ஃபுல் டைம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடம் அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துட்டு இருக்காங்க. அதான் காலேஜுக்கு போனால் காலேஜே ஒரு ஜூ ஆட்டம் தான் இருக்குது. எல்லா பசங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஜூ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குல்ல தம்பி? எனக்கு இந்த ராஜநாகம் பார்க்கணுன்னு ஆசை. ராஜநாகம் அதான் நீ கேரளாவில் தான் சொன்னேன். ஆமாம், இங்கே கொண்டு வந்து ஏன் அதுக்கு ராஜநாகம் இங்கே வச்சிருக்கேன்? காட்டுக்கு ராஜா மாதிரி, பாம்புக்கு ராஜா. பாம்பே பாம்பு அதுக்கு பாம்பு தான் ஒன்று, இன்னொரு பாம்பு. அது இருக்கிறனால தானே பல விஷ பாம்புகள் எல்லாம் சாகுது. ஓகே. இந்த சாரப்பாம்பு அந்த சிவன் தலையில் இருக்கிறது அதுதானே ராஜநாகம் தானே? இல்லையா? சிவனே வேற தான். ஆனால் ஆக்சுவலாக சாரப்பாம்பு, கொம்பேரி மூக்கன் இதெல்லாம் வந்துட்டு நான்கணாமஸ் ஸ்னேக்னா. அது கடிச்சாலும் விஷம் இல்லை. அதெல்லாம் வந்துட்டு எலிகளை பிடிக்கிறது, தவளைகளை பிடிக்கிறது அந்த மாதிரி. மனிதர்களானா பயந்துக்கிறாங்க அதெல்லாம் கடிச்சிட்டா விஷமோ அப்படின்ட்டு. என்னென்ன பாம்பு அது? சாரப்பாம்புனா, அப்புறம் கொம்பேரி மூக்கன். இதெல்லாம் கட்டுவிரியன் நாகப்பாம்போட. நீ சொன்னது வந்து 4 வகை தான் இருக்கு கடிக்கிறது. நீ இருக்கிறது நான்கணாமஸ் தான். ஆமா. இது ஒன்று சொல்லுவாங்களா, கொம்பேரி முக்கன் வந்துட்டு கடிச்சா சுடுகாட்டில் போனதுக்கப்புறம் மரத்தில் ஏறி பார்க்கும். அப்படி ஒரு கட்டுக்கதெல்லாம் இருக்குண்ணா. அதெல்லாம் ஃபேக்கு. அங்கே மரம் இல்லைன்னா சும்மா போகிற போக்கில் அடிச்சுட வேண்டியதான். ஆமாண்ணா. ஆனால் இந்த பாட்டு போட்டால் காப்பி. நாரையாட்டண்ணா. நாரையா? நாரப்பையன்னு சொல்லுவாங்களே, இதை பார்த்தா. ஆனால் இதோட ஃபுட்டு என்னண்ணா? நாரையோட ஃபுட்டு இது எங்க இருக்கதா? உணவு முறை மீனும். ஓகே. அதுக்கு மட்டும் கால் குட்டியா இருக்குண்ணா. அதானே எப்படி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்றாங்க? ஒருவேளை அது வெள்ளை கலரா இருக்குது, இதெல்லாம் கருப்பு கலரா இருக்கு. ஆனால் இல்லைண்ணா, ஒருவேளை அது ஆணா இருக்கலாம், இல்லை பெண்ணா இருக்கலாம். இதுக்கு வாய் நீளமா இருக்குது, இது பெண்ணா தான் இருக்கும். நாங்க பாருங்க எப்படி தண்ணி அப்பா கொப்பளிக்குது. இல்லைண்ணா, இதோட சவுண்டு வாயை திறந்து காற்றை உள்ள இழுத்து அந்த காற்று வழியா சவுண்டு எழுப்புது. மயில் கத்துது. மயில் தம்பி அங்கே பாரு, மயில் தோகை விரிச்சிருக்கடா, வெள்ளை மயில். ஆக்சுவலாக இது எப்படி தெரியுமா இருக்கு? பிராய்லர் கோழி மாதிரி இருக்கு. தம்பி உனக்கு பசி எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். மயில் தானா? வெங்காயம் போட்டிருக்காங்க, பூண்டு. அழகா இருக்குண்ணா. ஆமாம் தம்பி, பிராய்லர் கோழி மாதிரி தான் தெரியுது. மயில் தோகை சுருக்கிருச்சுன்னா பிராய்லர் கோழி தான். சிக்கன் 65 ரெடி. கோழி மாதிரி தான் இருக்கும். தனியாக இருக்கும். அது லேடி. ஏன் அது லேடி தான், தோகை இருந்தால் தான். நான் இதான மயிலாட்டம். ஆனால் இது என்ன ஸ்டெப்னா, ஃபோக்கா இல்லை பரதநாட்டியமா வெஸ்டர்னா? வாட் ஸ்டெப் இஸ் திஸ்? மயிலே என்னையெல்லாம் ஏன்டா வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்குதுன்னு நினைக்கிறேன்னா. தலைக்கு மேலே பாருங்கண்ணா, பெயிண்ட் தானே பட்டிருக்கு. பெயிண்ட் அடிச்சிருக்காங்களோ? மேலே கடிச்சு இதில் சிந்தி இருக்குன்னு நினைக்கிறேன்னா. மேலே பாருப்பா, தலைவர் தூங்கிட்டு இருக்காரு. ஆமாண்ணா, நான் போனது தூக்கிட்டு போயிட போறானு. எத்தனை பேர் படுத்திருக்கானு? ஹாய் கைஸ். ஓ, அந்த மயிலுக்கு இது போடுதா? ஆக்சுவலி மயில் தோகை விரிக்கிறது எதுக்காகன்னு தெரியுமா? எதுக்குண்ணா? அதுக்காக தானே. இம்ப்ரெஸ். ஓகே. இது பார்த்தா எல்லா டைமும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கேண்ணா. அதானே. ஆக்சுவலாக என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இன்ட்ரடக்ஷன் பண்ணி வைக்கிறேன். அங்கே பாருங்க, குட்டியாக ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே குழந்தை பார்த்துட்டாங்க. ஆமாண்ணா. ஓ, வெடிச்சான்
பொட்டி. அப்படியே அவனோட காலேஜ் பொண்ணுங்களை இன்ட்ரோ பண்றோம், அப்படியே கீழே கம்மி. ஆனா அது ஆண்மயில்னா அதான் அங்க காணும், எல்லாமே ஆண்மயில். ஆண்மயில் படிக்கிற பசங்களா இருக்கும்போது. ஆனா அதுக்கு வீடெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. நீங்க குள்ளநரிய பாத்தீங்கன்னா உடனே குள்ளநரின்னு சத்தமா கத்துங்க. குள்ளநரி எங்கண்ணா காணும் தான் தெரியுது. ஆமாண்ணா, இது எதுக்குதான் இப்படி ஓடுதுன்னு தெரியல. நானும் தான் ஒன்று படுத்துருக்குது பாருங்க பாறையில. நாங்க பாருங்க கீழே ஒருத்தன் படுத்துருக்கான் பாருங்க. இது எதுக்கு தான் ஓடுதுன்னு தெரியலண்ணா. ஆனால் வரப்பெல்லாம் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கு சுத்தியும் முத்தியும். காது இதாகணும் 360 டிகிரி சென்சிட்டிவ் ஆட்டம். இது வந்து நன்றி உள்ளதா இல்லை என்னால எங்களுக்கு தெரியாதுங்க. ஆமா, வீட்டில் வளர்க்குறது நன்றி உள்ளது. இது வந்துட்டு சவுத் ஆசியா, நார்த் ஆப்பிரிக்கா, வெஸ்டர்ன் ஆசியா, சவுத் ஆசியா, சப் சஹாரா ஆப்பிரிக்கா, சென்ட்ரல் ஆப்பிரிக்கா. என்ன அங்கே எதோ டயட்னு போட்டிருக்குதுன்னா, அதான் அது சாப்பிட்றது. ஆனா இது வந்துட்டு ட்ரையான்ல லேண்ட்ல சாப்பிடாம இருக்கிறதான் நான் டயட்டு. ஃபுட் ஷாட் தான் டயட். ஓ, 16 வருஷம். வெறும் 7 kg to 15 kg தானா? அப்படியா? தூக்கி சொருவிடலாம். இதுதான் அந்த சவுண்ட் விடுமோ நைட்டு ஆனா இது எங்கண்ணா ஏதோ நோஞ்சா மாதிரி இருக்கு. இல்ல அங்க போட்டிருக்கு. ஆமாண்ணா, மோஸ்ட்லி லிவிங் நம்மனா வீட்டுல நாயும் ஊழ விடுதல்ண்ணா. ஆனா இது மார்கழி மாசம் என்ன பண்ணுன்னு தெரியல. எங்க டைசன் மாதிரியே இருக்குது எங்க நாய். ரிஸ்க் எடுக்காத. ஐடா மச்சான். ஜம்ப் பண்ணது பாரு. நான் கடிக்க வரானே. அண்ணா இதுண்ணா நான் கடிச்சிருவானுங்களோ? இல்ல இல்ல இதெல்லாம் ஐடா மாமே தம்பி அண்ணா, அவன் முறைகிறானே. பிடிங்கிட்டு போகும். ரைட்ல இருக்கேன். ஆனா இங்க இருக்கும். அண்ணா இந்த படத்துல வருமேண்ணா லைன் கிங் சிம்பன்சி. அண்ணா உருவாங்குட்டா இருக்குண்ணா. என்னப்பா உருவாங்குட்டா இருக்குண்ணா. உருவாங்குட்டானா அது ஒரு இதுண்ணா. அண்ணா அந்த வெற்றி வீரன் படத்துல வரும்ல, சின்ன வயசுல கலைஞர் சேனல்ல போடுவாங்களே வெற்றி வீரன். வெற்றி வீரன். ஆமாண்ணா. உருவாங்குட்டாங்கிறது அது ஒரு வகையான குரங்கு. ஆனா 24 வாரம் கர்ப்பகாலம். அப்பா கம்மிதான். கம்மிதான். 24 ஓகே ஓகே. வாரம் மாதம் முடியும். இந்த மான் 2 மான் இருக்கு மாட்டிருக்கு. ஆனா நிறைய இருக்குண்ணா. ஆமாண்ணா புள்ளி மான். ஆனா மான்னா அழகா தானே பார்த்துருப்போம். இதெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ அதெல்லாம் கதைகளுக்காக நம்மகிட்ட சொல்லப்பட்டது. அதான் அழகா சின்ன வயசுல இருந்தே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். நேரில் வந்து பார்க்கறப்ப தான் தெரியும். ஆனால் உண்மையில அந்த கார்ட்டூன்ல எல்லாம் காட்டுற அழகழகா இருக்குண்ணா. இதுல நேரில் பார்த்தீங்கன்னா பயந்துருவோம். இதோட ஆயுட்காலம் பார்த்தோன்னா 26 ஆண்டுகள் தான். ஹைட்டு நல்லா பயங்கர ஹைட்டாக இருக்க மாட்டிருக்கு. ஆமாண்ணா ஹைட்டு கடமா 350 கிலோ. ஏன்னா அந்த ரெட்ரோ படத்துல வர மாதிரி மான் கறி பிரியாணி. அப்படியா வருமா? ஆமாண்ணா. இப்பெல்லாம் பார்த்துட்டியா ரெட்ரோ? பார்த்துட்டுண்ணா. எப்படி இருக்கு? ஓகே, எனக்கு பிடிச்சிருக்குண்ணா. அண்ணா ஒரு சவுண்டு கேட்குதுண்ணா. ஆமாம், அது என்ன சவுண்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பூச்சி. என்ன பூச்சி? மரப்பூச்சி. அது எங்கள் ஊரில் சொல்லி பூச்சின்னுவோம். சொல்லி பூச்சியா? எங்கே இருக்கும் அது? மரத்தில் தானே இருக்கும். அந்த மாட்டு ஈ இருக்குல்லண்ணா, ஈ. ஆமாம், ஈ மாதிரி அதே இவ்வளோ பெருசுக்கு இருந்தால் இவங்க பெருசுக்கு இருக்கும், கத்தினே இருக்கும். எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது கத்துதுன்னா இன்னைக்கு ஈவினிங் மழை வரணும். அப்போ இங்கே மழை வருமானா? ஏன்னா ஆனால் நம்மளோட விலங்குகளுக்கு அந்த சென்ஸ் இருக்கு, எதிர்காலத்தை கணிக்கக்கூடியது. இப்போ வயநாடு இஷ்யூவில் கூட யானைங்கெல்லாம் முன்னாடி ஓடிடுச்சுன்னு சொன்னாங்கண்ணா. ஓ, அது அவங்க மண் வாசம் ரொம்பவே ஹெவியாக வந்திருக்குண்ணா கீழே இருக்கிற ஊருக்கு. ஓகே ஓகே, அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. சரி, யூஎஸ்லாம் மழை பெஞ்சா மண் வாசம் வருமா? ஆமாம் ஆமாம், அதுனா அது ரொம்ப ஹெவியாக வந்துடும். சம்மர் டைமில் ஒரு க்ரீனிஷான ஏரியாவுக்கு வரலான்னு பார்த்தா டெசர்ட் மாதிரி இருக்கணும். ஆனால் தம்பி சொன்ன மாதிரி வெயிலை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது இந்த மரங்கள்லாம். ஆமாண்ணா, மரத்தை நம்ம ஈஸியாக வெட்டிடுறோம். மரம் வளர்க்கணும். அதான் ஐபிஎல் வளர்க்குதுங்கண்ணா. எப்படி? ஒரு டாட் பாலுக்கு ஒரு மரம். ஓகே. அதெல்லாம் எங்கடா நடுறாங்க? கிரவுண்டுக்குள்ளேயே நடுறாங்களா இல்லை கிரவுண்டுக்குள்ளே தான் நடுவாங்க? இல்லை, என்ன புரியல எனக்கு. ஒரு டாட் பாலுக்கு ஒரு டாட் பால் போட்ட, இப்போ ஒரு பவுலில் டாட் பால் ஒன்று போட்டாங்கன்னா ஒரு மரம் நடுறதுண்ணா. ஒரு மரம் யார் நடுவாங்க? இவங்க தானே, அசோசியேஷன், ஐசிசி தான்.
சொல்கிறாங்க மாதிரி இல்ல இதோட இது என்ன அப்ப எல்லாரும் டாட் பால் தான் போடணும்ட்டு தான் இந்தியன் அப்ப யாருமே அடிக்கூடாதுன்ற கணக்கா என்ன கணக்கு இது இல்லைங்கண்ணா இப்படியே ஐபிஎல்னா எல்லா பாலும் 6-4 அடிக்கணும் தான் எல்லாம் ஏம் பண்ணுவாங்க. ஆமா ஸோ அப்போ டாட் பால் போடுறாங்கன்னா பவுலர் டேலண்ட் தானே. அந்த ஒவ்வொரு டாட் பாலுக்கும் மரம். ஓகே பவுலர் இல்ல அது எப்ப இந்த ஐபிஎல்ல தான் இந்த ஐபிஎல் இப்ப எத்தனை டாட் பால் வந்திருக்காமா அது ஏதாவது நிறைய வந்திருக்குண்ணா, அது சொல்ல மாட்டாங்கண்ணா. எங்கன்னா மேட்சே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேட்ச் ஸ்டாப் பண்ணிட்டாங்கண்ணா. இந்த இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணல சொல்லியிருக்காங்கண்ணா. ஏன்னா பேசாம சென்னை டைம்ல நம்ம இறங்கி ஆடலாமா? ஒன்றும் ஆடுற மாதிரியே தெரியல ஒன்றும். நம்ம ஆணவத்தில் தான் ஆடுவோம். அதெல்லாம் ஆடுவோம்ண்ணா. கில்லியில சொல்ற மாதிரி சொல்றேன். மேட்சை பார்த்தாலே நம்மளே 6 அடிச்சிருமே, இந்த பால் ஏன் டாட் பண்றன்ற மாதிரி இருக்குண்ணா. இருக்கு அதான் நல்ல விஷயம். ஐபிஎல்லாம் பார்த்துட்டு இருக்கியா? சென்னை மேட்ச் மட்டும் பார்ப்போண்ணா. ஓ ஆமாம், தோத்தாலும் ஜெயிச்சாலும் சென்னை தான். ஆமா நான் வந்துட்டு தீவிர தினேஷ் கார்த்திக் பண்ணணும். தினேஷ் கார்த்திக் எந்த டீம் போடும் இல்லை? ஆமா, தினேஷ் கார்த்திக் எந்த டீம் போடாலும் அதை மட்டும் பார்ப்பணும். தினேஷ் கார்த்திக் சென்னையில தான் இருந்தான். இல்லைண்ணா, அவனுக்கு சென்னையில் வாய்ப்பே கிடைக்கல. அப்படியா? எதுல நான் மும்பைலையா? ஆனால் நிறைய டீமில் போயிட்டானோ. ஓ ஐபிஎல் எல்லா டீமும் போயிட்டான்னு நினைக்கிறேன். டெக்கான் சார்ஜர்ஸ், ஆர்சிபி, அப்புறம் பஞ்சாப்லாம். இங்க வந்து புள்ளிமான் இருக்குன்னு சொன்னாங்களே. அண்ணா வராண்ணா. ஏய் ஏய் ஓடாத வா. பயந்துட்டாண்ணா. பயப்படாத. ஒன்றும் இல்லை எங்களுக்கு. அண்ணா ஏதாச்சும் பறிச்சு கொடுக்கலாமா? தான் இருக்குது. ஏய் வாடா தம்பி. இது என்ன இது சாப்பிடுவான்? என்ன சாப்பிடுவான்? புல்லா? அவுட் சைட் ஃபுட்ஸ் ஆர் நாட் அலவுடு. அண்ணா கொம்பு வச்ச புள்ளிமான் அங்கே அந்த சைடு இருக்குண்ணா. கொம்பு வச்ச புள்ளிமான் அங்க இருக்கு பாரு. 2 இடத்துல அவுட் சைட் ஃபுட்ஸ் ஆர் நாட் ப்ராஹிபிட்டட்னு சொல்லுவாங்களா? வெளி உணவுகள் அலவுட் இல்லைன்ட்டு. எங்களை விரட்டினால் ஒயின் ஷாப் இல்லையம்மா? பார்க்காரன் எதுவும் சாப்பிட எடுத்துட்டு போக மாட்டானா? சரி சரி சரி. ஒன்றும் நல்லா தர மாட்டான். நல்லா தான் கொண்டு போனாலும் அதெல்லாம் தெரியாதும்மா. நான் தியேட்டரில் சொன்னேன். தியேட்டரில் உங்கள் மைண்ட் செட் அங்கே இருக்கு. அதான் அதான் வெயில் இல்லைண்ணா. நீ போயிட்டு அந்த கொம்பு வச்சமான கூட்டணும். அவ்வளோ தூரம்லாம் எங்களால் நடக்க முடியாது. அதை இங்கே வர சொல்லு. நாங்கள் பாருங்க சரியான கொம்புண்ணா. எங்கண்ணா? அந்த குழியில் இருக்குது. இங்கே பாருங்க. வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாமாண்ணா? புள்ளிமான் ஏன் மான் வந்து வீட்டில் அலோவ் பண்ணாமல் விட்டானுங்க? அடிச்சு சாப்பிட்றாங்க. டேஸ்ட் நல்லா இருக்குன்ட்டு. அப்படியா? ஆமாண்ணா, வளர்க்குறன்ற பேரில் கறியாக்கிடுறாங்க. இல்லை அது மாதிரி தானே ஆடெல்லாம் பண்ணுறாங்க. அதான் இந்த படத்தில் வரும். எண்ணிக்கை குறைவில்லண்ணா. ஸ்பைடர் படத்தில் வருமேண்ணா. ஆட்டை கொண்டா தப்பு இல்லை, மானை கொண்டா தப்பு. தலைவர் சொல்லுவார் சூர்யா. நிறைய மானப்பா சரியான கொம்புண்ணா. தம்பி இதான் அங்கே தெரியுது பாரு தம்பி. கொம்பு மான். என்னப்பா இவ்வளோ பெரிய கொம்பு? ஆக்சுவலாக கொம்பு இருக்கிறது ஆண்மானா பெண்மானா? ஆண்ண்ணா. அப்படியா? ஆமாம், அழகா தொகையை வச்சிருக்கிற மயிலுமே ஆண் மயில். ஆனால் இந்த மயில் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வருதுண்ணா. ஆனால் இது மான். மான் மான் அது இந்த மானு. ஏய் மானு. என்ன மானே? இந்த மானே அந்த இதுனா மானே மான் வந்து கம்மியா ஜனத்தொகை? ஆமாண்ணா, அதனால மானை பராமரிக்கிறாங்க. ஆமாம். மான்னால என்ன யூஸ் இருக்கு? அனிமல்ஸோட ஃபுட்டுண்ணா. என்ன அனிமல்ஸ் இதை மட்டுமா போட மாட்டேங்க? இல்லைனா காட்டில். இல்லை காட்டில் வந்து அதான் எல்லாம் உணவு சங்கிலியில தானே வருது. ஆமாண்ணா. மான் வந்து சிங்கத்துக்கா? சிங்கம் புலி ஒரே நோக்கம் தானா. நாம காப்பாத்துறோம், ஆனால் அதை அடிச்சு சாப்பிட்றதுல அது அடிச்சு சாப்பிடும். சிங்கம் புலியெல்லாம். அப்புறம் அதுங்களுக்கு உணவு வேணும்லண்ணா. 50 வருஷத்துக்கு அப்புறம் கறி ஆட்டோட விலையெல்லாம் பார்த்தா யாரும் வாங்காம ஆட்டுக்கறிக்கு. இப்போ எவ்வளோ ஒரு கிலோ எவ்வளோ இப்போ மட்டனு? 800 900. 800? 35 வருஷத்துல எல்லாம் இந்த மாதிரி பூண்டு போட்டு ஆடு உள்ள வளர்த்துருவானுங்க. ஏ ஆடு ஏ கோழி எக்ஸ்பென்சிவ். அண்ணா அங்கே பாருங்க, ஜாலியாக இருக்குங்க. ஏய் உச்சா போகுது. அதெல்லாம் பார்க்குது. இவங்கெல்லாம் எதுக்கு என்னைய வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கு. ஒரு வழியாக குருவம்பட்டி ஜூ பார்க் வந்து சுற்றி பார்த்தாச்சு. ப்ளஸ் நிறையாவே இருக்குது, நீட்டாக வச்சுருக்காங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப தூரம் எல்லாமே நடந்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். அந்தளவுக்கு பெரிய ஜூ இது. ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம நாமக்கல்ல இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், டெய்லி நம்ம 2 பேரும் வாக்கிங் போயிடலாம். ஆமாண்ணா, உடம்பு ஆமாம் செம்மையாக இருக்குண்ணா.
இதே ஆமாண்ணா பார்க்கு கொல்லிமலையிட்ட நம்ம முன்னாடியே பேசுன மாதிரி கொல்லிமலையிட்ட இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் நடக்க முடியாதவங்களுக்கு வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. ஸோ பே பண்ணமா அதில் கூட்டு போய் சுற்றி காமிப்பாங்க. மைனஸ்ன்னு பார்த்தா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா இனோவேஷன் நடந்துகிட்ருக்கு. இன்னும் நிறைய அனிமல்ஸ் உள்ளே கொண்டு வருவாங்க. வெயிலுக்கு ஃபுல்லாக இந்த கிளைமேட் சூப்பராக குளுக்குள்னு இருக்குது. அண்டு கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இங்கே வந்துட்டா நல்லது. கண்டிப்பாக சம்மரோட ஆனால் ரினோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு 3 மாதத்தில் நிறையா கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை தம்பி? கண்டிப்பாண்ணா. மேபி சம்மர் எண்டுக்குள்ளார இதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்கண்ணா. ஸோ எண்டு வாக்கில் வந்தீங்கன்னா ஜாலியாக இதை பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே பொட்டணங்கத்தி இங்கே எதுவும் சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம். அனிமல்ஸ் இந்த நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில் அதெல்லாமே இருக்குது. பார்க் இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு வந்தால் குழந்தைங்கள்லாம் அப்படியே விளையாடுறதுக்கு பார்க்கு நல்லா இருக்குது. எங்களை மாதிரி ஃபேமிலி மேன்ஸ் வந்தால் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ஜாலியாக பேசிட்டு போக சூப்பரான இடம். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். குருவம்பட்டி ஜூ இந்த மாதிரி இன்னும் நிறையா விலாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நாங்கள் அடிக்கடி போடுற போஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போர் அடிக்க மாட்டோம். கீப் வாட்சிங். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கு காமிக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.